ஹாய் காய்ஸ், நம்ம சேல்ஸ் இருக்கு சாலி மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீடியோ யூடியூப்ல இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி சேர்த்து பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2026 இஸ் வெல் அண்ட் ட்ரூலி ஆன். வி ஆர் அபவுட் டு என்டர் த பிஸ்னஸ் அண்ட் ஸ்டேஜ். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம 45 மேட்சஸ் கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம், இன்னும் 25 மேட்சஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பிளே ஆஃப் செமிஃபைனல் டக்குன்னு வந்துடும். அதுக்கப்புறம் ஐபிஎல்லே முடிஞ்சிடும். ஸோ நம்ம மே மந்தில் இருக்கும் பார்த்தீங்களா, ஐபிஎலோட மிடில் இருக்கும். ஸோ என்ன ஃபாஸ்ட்டாக போகுது மக்களே, எப்படா ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகும், மார்ச் எண்டு வரும்னு நினச்சிருந்தோம். ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகி 1 மந்த் போய் கிட்டத்தட்ட எல்லா டீமும் 8 மேட்ச் ஆடி இப்போ எல்லாமே பிளே ஆஃப்ஸை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. டாப் 4 இதானா, யார் யார் வரப்போகிறாங்க, அவங்க பிடிச்ச டீம் என்ன போகுது. ஸோ இந்த கால்குலேஷன்ஸ் கனான்ட்ரம்ஸ் எல்லாமே ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஐபிஎல் 2026 இஸ் வெல் அண்ட் ட்ரூலி ஆன் அண்ட் கோயிங் மக்களே. சரி, ஓகே, இந்த வீக் என்ன ஷெட்யூல் அப்படின்ற மேட்சஸ் நம்ம பார்த்துருவோம். ஸோ May 4 to 9, அதாவது மண்டே டு சாட்டர்டே எடுத்துன்னு வந்துருக்கேன். ஸோ மண்டே எம்ஏ vs எல்எஸ்ஜி வான்கடையில் நடக்குது. டியூஸ்டே டெல்லி vs சென்னை. எஸ், இன்னைக்கு வீடியோ அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ டியூஸ்டே டெல்லியில் நடக்குது. வெட்னஸ்டே எஸ்ஆர்ஹெச் vs கிங்ஸ்லாம், சாரி எஸ்ஆர்ஹெச் vs பஞ்சாப் கிங்ஸ் ஹைதராபாத் நடக்குது. தேர்ஸ்டே எல்எஸ்ஜி vs ஆர்சிபி லக்னோ நடக்குது. ஃப்ரைடே டெல்லி vs கேகேஆர் டெல்லியில் நடக்குது. அண்ட் சாட்டர்டே ஆர்ஆர் vs ஜிடி ஜெய்ப்பூர் நடக்குது. ஸோ சண்டே மேட்ச் நான் கவர் பண்ணேன், ஏன்னா சண்டே டபுள் ஹெடர் இருக்குது. ஸோ மண்டே டு சாட்டர்டே மேட்சஸ் மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த வாரம் மேட்சஸ் மக்களே, நோட் பண்ணிக்கோங்க, எல்லா மேட்சும் பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, டீம்ஸோட எல்லாருமா என்னடா யார் எப்படி இருக்கான்னு கேட்டால், பஞ்சாப் கிங்ஸ் 6-6 ஜெயிச்சுட்டு ஒரு நோ ரிசல்ட்டோட 7 மேட்ச்சில் 13 பாயிண்ட் போட கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்தாங்க. பட் சடனாக இப்போ பேக் டு பேக் 2 லாஸ், ஒன்று ஆர்ஆர் அகேன்ஸ்டா, இன்னொன்று இப்போ பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு அகேன்ஸ்டா. சண்டே ஜிடி மேட்சோட தோத்துட்டாங்க. ஸோ அதனால பஞ்சாப்க்குமே ஒரு சின்ன ஸ்கேர் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களும் 2 மேட்ச் தோத்துருக்காங்க. ஆர்சிபி ஆர்ஆர் எஸ்ஆர்ஹெச் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 6ல் 4 6 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 4 மேட்ச் தோத்துருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் இப்போ ஜிடியும் சேர்ந்துட்டாங்க. எஸ், இப்போ ஜிடி எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆர் ஆர்சிபி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஈச் டீம் செட்டில்ட் ஆன் 12 பாயிண்ட்ஸ் அண்ட் மற்ற டீம்லாம் கிட்ட வராங்க. ஸோ ஓகே, இன்னைக்கு வீடியோவில் என்னடா பேச போகிறோம், எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எந்த ப்ரிவியூ பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டெல்லி கேபிட்டல் vs சென்னை சூப்பர் கிங்ஸ். எஸ், அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டியூஸ்டே நைட்டு 7:30 மேட்ச் நடக்கும் போது. ஸோ அந்த மேட்சோட ப்ரிவியூ பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், ரெண்டு டீமோட பிளேயிங் லெவன் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் ஸ்வாட் அனாலிசிஸ், இன்ஜுரி கனான்ட்ரம்ஸ் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் பிச் கண்டிஷன் எப்படி பிஹேவ் பண்ண போகுது, வின் ஃபேக்டர் என்னெல்லாம் இருக்க போகுது, டெல்லியில் ரெண்டு டீமோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும், யார் ஜெயிக்க போகிறா, அட்வான்டேஜ் யார் பக்கம் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம இன்னைக்கு வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ரெண்டு டீமுக்கும் நீ எல்லா மேட்சுமே டூ ஆர் டே மேட்ச், என்ன சொல்லுது, ஜெயிச்சா மொட்டை சரிஞ்சா குடுமின்ற மாதிரி எல்லாமே அப்படி தான் ஆட போகிறாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கான வீடியோ. ஸோ சிஎஸ்கே டெல்லி ப்ரிவியூ தான். ஸோ ஃபேக்ட் ஆஃப் த டேல இன்னைக்கு நம்ம என்ன ஃபேக்ட் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ் கேஎல் ராகுல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், த மாடர்ன் டே கிரேட் அப்படின்னு சொல்லலாம் கேஎல் ராகுல். ஸோ அவர் பற்றி தான் ரெக்கார்டு என்னன்னா, ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே மோஸ்ட் பிளே வித் 400+ சீசன்ஸ் 400 ரன்ஸ் இந்த சீசன் ரெக்கார்டு வந்து உங்களுக்கே தெரியும் யாருக்கு சொந்தக்காரன்னு, விராட் கோலி. எஸ், த ஃபர்ஸ்ட் பிளேயர் இந்த லிஸ்ட். யார் எல்லாரும் ஈஸியாக சொல்லிங்க பார்த்தா விராட் கோலி. பட் செகண்ட் பிளேயர் அந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷாக் அடிக்கும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஎல் ராகுல். எஸ், விராட் கோலியோட 2 நம்பர் கம்மியாக இருக்காரு. பட் ஈ செகண்ட் அந்த லிஸ்ட், ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டார் க்ளோஸாக. ஏன்னா விராட் கோலிக்கு அப்புறம் ஒரு சீசனில் நிறைய டைம் 400+ ரன்ஸ் கிராஸ் பண்ண பிளேயர்னு பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் அந்த ரெக்கார்டு வச்சிருக்காரு. இது நெக்ஸ்ட் மினி குட்டி கோலின்னு சொல்லலாம் கேஎல் ராகுல், சொல்லிடலாமே. சரி, ஓகே, குவிஸ் செக்ஷனுக்குள்ள போவோம். ஸோ போன குவிஸ் செக்ஷன் வந்து எம்ஏ vs எல்எஸ்ஜி ரிலேட்டடாக கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆன்சர் இது பண்ணியிருந்தீங்க. பட் அதுக்கான கரெக்டான ஆன்சர் நான் என்ன பார்த்தீங்கன்னா, எம்ஐ அண்ட் எல்எஸ்ஜி ரெண்டு டீமுக்கும் காமனாக ஒரு பிளேயர் கோச்சிங் ஸ்டாஃபில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த பிளேயர் யார்? கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜாகிர் கான். ஏன்னா எம்ஐக்கு கோச்சிங் ஸ்டாஃபாக வந்து 2000 எந்த இயர் எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, 2021 அந்த 22 அந்த டைமில் ஒர்க் பண்ணியிருந்தாரு. அண்ட் எல்எஸ்ஜிக்கு பார்த்தீங்கன்னா 2025, எஸ் லாஸ்ட் இயர் 2025 எல்எஸ்ஜி ஒர்க் பண்ணியிருந்தார் ஜாகிர் கான். ஸோ அவர் தான் ஒரே பிளேயர் டு ஒர்க் அஸ் கோச் ஃபார் போத் டீம். ஸோ அதுதான் இன்னைக்கான ஆன்சர். ஸோ இன்னைக்கான குவிஸ் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே அண்ட் டெல்லி ரிலேட்டடாக மக்களே. ஸோ இன்னைக்கான குவிஸ் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு காமனான 3 தமிழ்நாடு பிளேயர் நேம் சொல்லுங்க. ஆடி இருக்காங்க, அதனால தான் உங்களுக்கு கொஸ்டின் எடுத்துனாரு. கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் தப்போ ரைட்டோ ஆன்சர் போடுங்க. நான் கரெக்டான ஆன்சர் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுவேன், அண்ட் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அடுத்த வீடியோவில் ஆன்சரை சொல்கிறேன். ஸோ இதுதான் கொஸ்டின். சரி, ஓகே, ஸ்டேடியம் மேட்சஸ்களை போவோம். ஸோ எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அருண் ஜேட்லி ஸ்டேடியம். ஸோ டெல்லி. ஸோ டெல்லியில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த இது ஒரு பெரிய வான்கடே சின்னசாமி அளவு விக்கெட் தான், பாட்டா விக்கெட்டாக தான் இருக்கும். பட் பவுலர்ஸ்க்கு இங்கே சம்திங் இன் ஃபேவர் இருக்கும். அது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இருக்கும். ஸ்பின்னர்ஸுக்கு இது ஒரு கிரேவி ஆடு, ஏன்னா இது ஒரு குட்டி கிரவுண்டு, தொட்டாலே பறக்குன்ற போது இங்கேயுமே பிச் கண்டிஷன் சிமிலராக தான் இருக்கும். இங்கேயுமே நான் என்ன சொல்வேன், ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்காதீங்க, சேஸ் பண்ணுங்க. ஏன்னா சேசிங் டீம் இங்கே எப்பயுமே அட்வான்டேஜ் இருக்கும். ஏரஸ்ட் ஆஃப் தெம் ஆல் டியூ வரும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினா டெஃபினெட்லி ஹேவ் டு ஸ்கோர் அபவுட் 210. அங்கே வான்கடையில் சொன்ன மாதிரி தான் 210 220 ஆச்சா தான் இங்கே சேஃப் ஸ்கோர். அதுவுமே பலம் சேஃப் இல்லை லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் மேட்ச் பார்க்கும்போது. இங்கே 250 இதே கிரவுண்டில் தான் பஞ்சாப் சேஸ் பண்ணாங்க. ஸோ வின் ஃபேக்டர் என்னடா அப்படின்னு கேட்டால் 11 to 20 பேட்டிங். ஏன்னா இங்கே ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸில் நீங்கள் ஈஸியாக ஆடிடலாம். பட் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும், பவுலர்ஸ் கொஞ்சம் வருவாங்க. ஸோ 11 to 20
பார்ட்டியில் எந்த டீம் நல்லா பவுலிங் போகிறாங்களோ அவங்களுக்கு டெஃபினெட்லி ஒரு எட்ஜ் இருக்குது. அதே மாதிரி பவர் பிளேல எந்த டீம் நல்லா விக்கெட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ 1 to 6 பவர் பிளே பவுலிங் அண்ட் 11 to 20 பேட்டிங். ஸோ இந்த 2 வின் ஃபேக்டர் டிக் பண்ணுற டீம் கண்டிப்பாக அருண் ஜேட்லி ஸ்டேடியம் நல்லா பண்ணுவாங்க. டெல்லி ஏன்னா ஈஸி பாட்டா வைக்கிட்டு சொல்லிடலாம். ஸோ அதனால் பார்க்கலாம் எந்த டீம் நல்லா பேட்டிங் ஆகிறாங்களோ டெஃபினெட்லி தேல் கம் இன்டு த பிக்சர். டாஸ் ஜெயிச்சு தயவு செஞ்சு சேஸ் பண்ணுங்க. இந்த கிரவுண்டில் டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் பேட்டிங் கொஞ்சம் கஷ்டம், சேஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ அப்புறம் என்னப்பா ஹோம் டீம் கிட்டேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்டேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். சீசன் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஆரம்பிச்சாங்க. LSG எம்ஏ தோக்கடிச்சு 2 out of 2 ஜெயிச்சாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே சர்க்கிளாக தான் இருக்குது டெல்லிக்கு. ஏன்னா GT கூட தோல்வி, CSKோட தோல்வி, அதுக்கப்புறம் சடனாக மொமெண்டம் போய் யார்கிட்ட என்ன சொல்கிறது பஞ்சாப் கிட்ட தோத்தாங்க, RCB கிட்ட ஒரு பொட்டமான 75, அதுவுமே அதே டெல்லியில் பேக் டு பேக் 2 மேட்ச் தோத்தாங்க. 265 அடிச்சு ஒரு மேட்ச் தோத்தாங்க, 75 ரன்ஸ் வச்சு தோத்தாங்க. மாரலே டவுனாக இருக்கும்போது RRக்கு அகேன்ஸ்டாக ஜெய்ப்பூரில் போய் ஒரு சூப்பர் சம்பவம் பண்ணாங்க, 228 சேஸ் பண்ணாங்க. ஸோ ஏதோ கொஞ்சம் கான்ஃபிடன்ஸோட டெல்லி வராங்க இந்த மேட்ச்சுக்கு. அதுவும் அவங்க ஹோமில் ஆடுறாங்க, அதுதான் அவங்களுக்கு ஒரு பயமாக இருக்க போகுது. சரி அவங்களோட பிளேயிங் லெவன் என்னவாடா இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் மேட்ச் காம்பினேஷன் கண்டிப்பாக மாற்ற மாட்டாங்க. பட் நான் ஒரே ஒரு சேஞ்ச் வைப்பேன், அதை அவங்க பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். ஸோ இது என்னோட பிளேயிங் லெவன். என்ன சொல்கிறது, பத்தும் நிசாங்கா வில் ஓப்பன் வித் கேஎல் ராகுல். நிசாங்கா கொடுத்த கடைசி சான்ஸ்லாம் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுற போது டெஃபினெட்லி அவர் ட்ராப் பண்ண மாட்டாங்க. விச் மீன்ஸ் டேவிட் மில்லர் வில் சிட் அவுட். அன்எக்ஸ்பெக்டட், வேறு வழி இல்லை. மில்லர் மாதிரி ஒரு பிளேயர் பெஞ்சில் உட்காருது எனக்கே பார்க்க கஷ்டமாக இருக்குது. பட் காம்பினேஷனுக்காக டெல்லி இப்படி போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிசாங்கா 62 அடிச்சார். கேஎல் ராகுல் கிளாஸி ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல் செம்ம ஃபார்மில் இருக்காரு. டெல்லியில் அவர் கண்டிப்பாக போடும். நிசாங்கா 50-50ங்க. ஒரு மேட்ச் வச்சு நான் ஜட்ஜ் பண்ண மாட்டேன். பட் இஸ் அ கிளாஸ் பிளேயர். ஸோ அதனால் கண்டிப்பாக ஐ வில் கம் குட். ஆனால் என்ன சொல்கிறது, பவர் பிளேல 2 பேரும் நின்று ஆடினா ஈஸியாக டெல்லி வந்து 200 அடிச்சிருவாங்க. இதே சேசிங் ஆனாலும் ஃபஸ்ட் பேட்டிங் ஆனாலும் பவர் பிளே தாண்டிட்டா சொல்கிறேன். பவர் பிளேக்குள்ளே 2 பேர் அவுட் ஆனாங்கன்னா டெஃபினெட்லி ப்ரெஷர் வந்துடும். அதனால் கேஎல் ராகுல் நிசாங்கா யாரோ ஒருத்தாவது பவர் பிளேல நின்று ஆடணும். அதுக்கப்புறம் 2 பேர் நின்னாங்கன்னா கல்ட்டு தான் டெல்லி. 1 டவுனில் நிதிஷ் ராணா ஃபஸ்ட்டு சீசன் ஸ்டார்ட் ஆஃப் மேட்சில் 2-3 மேட்ச் ஃபெயிலியராக இருந்தார். பட் கடைசி 2-3 மேட்ச்சில் கிளிக் ஆகிட்டார். SRS மேட்சாக இருக்கட்டும், பஞ்சாப் மேட்சாக இருக்கட்டும், ஈவன் RR மேட்சாக இருக்கட்டும், ஸ்லோலி இஸ் கமிங் டு ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஸ்பின்னர்ஸ் நல்லா டேக் டவுன் பண்ணுறான் போது அந்த டாப் 3 ஃபைனலி லுக் செட்டில்டுங்க. லாஸ்ட் இயர்லேருந்து இதுதான் ப்ராப்ளமாக இருந்தது டெல்லிக்கு. அந்த டாப் 3 மாற்றினே இருப்பாங்க. எத்தனை பிளேயர் மாற்றினாங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 பிளேயர் மாற்றினாங்க இந்த சீசன் ஆரம்பிக்கிற வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து. பட் ஃபைனலி அவங்களோட டாப் 3 இதான் டிசைட் ஆயிடுச்சு. கேஎல் ராகுல், நிசாங்கா, நிதிஷ் ராணா பார்க்க டெட்லியாக இருந்தாலும் வேலை செய்யக்கூடிய டாப் 3, ரன் அடிக்கக்கூடிய டாப் 3. ஸோ அதை நான் கேரண்டியாக சொல்வேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சமீர் ரிஸ்வி. இவருமே டெல்லி மாதிரி ஸ்டார்டிங் 2 மேட்ச் சூப்பராக பண்ணார். நடுவில் அதுக்கப்புறம் ஆளே காணும். ஒரு மேட்ச் SRHோட 40 அடிச்சார். பட் அதுக்கப்புறம் சமீர் ரிஸ்வி அவ்வளோ ஆளை காணும் தான் நான் சொல்வேன். ஸோ அவனால அவர் ஃபார்மை கொண்டு வரணும். CSK அகேன்ஸ்ட் ஃபார்மர் டீம் சேப்பாக்கில் தான் எதுவும் அடிக்கல. இந்த டெல்லியில் எதாவது அடிக்கிறாருன்னு பார்க்கலாம். இப்போ மில்லர் இல்லாத இந்த லோயர் மிடில் ஆர்டர் இன்னுமே டெல்லிக்கு பவராக தான் இருக்கான்னு கேட்டால் பவராக தான் இருக்குது. ஏன்னா ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல், அசுதோஷ் சர்மா அண்ட் விப்ராஜ் நிகம் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த 4 பேர் ப்ளஸ் டாப் 4 8 பேர்ஸ் வரைக்கும் சாலிட் பேட்டிங் இருக்குது. ஆனால் இங்கேயே உங்களுக்கு 5 bowling ஆப்ஷன் வருது. ஏன்னா ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ் லாஸ்ட் டைம் CSK அகேன்ஸ்டாக ஒரு சூப்பர் 60 அடிச்சார். ஸோ ஹி வில் டெஃபினெட்லி ஹேவ் தட் கான்ஃபிடன்ஸ். அண்ட் டெல்லிக்கு ஒரு கிளச் பிளேயர்னால் ஸ்டப்ஸ் தான் நான் சொல்கிறேன். லாஸ்ட் 2.5 இயர்ஸாக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாரு. அண்ட் ஹி வில் பி த பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் டெல்லியில் நான் சொல்கிறேன். அக்ஷர் பட்டேல் சுத்தமாக இந்த வருஷம் பவுலிங்லையும் சரி பேட்டிங்லையும் சரி செம்ம ஃபார்ம் அவுட்டு. பட் இது ஒரு க்ரூஷியல் சுச்சுவேஷனாக கேப்டன் ஹி ஹேஸ் டு ஸ்டெப் அப். பவுலிங்கில் அந்த அளவுக்கு கிரேட் ரிட்டர்ன்ஸ் இல்லை. பட் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். CSK அகேன்ஸ்ட் ஏன்னா நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. லாஸ்ட் டைம் கூட ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்தார். ஸோ பேங்கிங் ஆன் அக்ஷர் பட்டேல் டு டூ வெல். பேட்டிங்கில் கொஞ்சமாக அவர் கான்ட்ரிபியூட் பண்ணோம். ஃபினிஷிங்கில் அசுதோஷ் சர்மா வில் டூ இஸ் ஜாப். ஏன்னா RR அகேன்ஸ்டாக சூப்பராக ப்ரமோட் பண்ணி அமைச்சாங்க. நல்லா மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு. ஸோ அதை எக்ஸ்பெக்ட் த சேம். என்னன்னா அசுதோஷ் சர்மா கிட்ட அந்த ஷாட்ஸ் இருக்குது, வெரைட்டி இருக்குது, அந்த கிளவர்னஸ் இருக்குது. பட் என்னன்னா சில டைம் வந்து விக்கெட்டை த்ரோ பண்ணிடுறாரு. அந்த மாதிரி த்ரோ பண்ணாமல் சென்சிபிளாக ஆடி மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாலே போதும். டெல்லிக்கு ஃபினிஷிங்கில் மில்லர் இல்லாத குறைய அசுதோஷ் சர்மா தீர்த்து வைப்பார். இது இல்லாமல் விப்ராஜ் நிகம் ஆட் பண்ணுங்கள். ஏன்னு தெரியல, விப்ராஜ் நிகம் மேலே சடான நம்பிக்கை போச்சா இல்லை என்ன இஷ்யூன்னு தெரியல. நல்லா பண்ணார் லாஸ்ட் இயர். இந்த வருஷம் கூட ஸ்டார்டிங்கில் நல்லா பண்ணார். பட் ஏன் அவர் பெஞ்ச் பண்ணுறாங்க தெரியல. விப்ராஜ் நிகம் மேட்ச் டு பிளே ஒரு 2 ஓவர் தரலாம், பேட்டிங்லேயும் மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாரு. ஸோ இது வந்து டாப் 8 ஓகேவா. ஸ்பின்னு அக்ஷர் அண்ட் விப்ராஜ் ஃபார்மில் இல்லை, ஃபார்முக்கு வரணும். மிச்சல் ஸ்டார்க்கு செம்மையாக பண்ணார். ஃபர்ஸ்ட் மேட்ச்சே 3 விக்கெட். அண்ட் ஹீ வில் பி கிவன் இஸ் ரோல் கரெக்டாக பண்ணுறாரு. என்னதான் ஒரு எக்கானமி 9 or 10 பண்ணாலும் க்ரூஷியல் டைமில் பவர் பிளேயாக இருக்கணும், டெத்தாக இருக்கணும், விக்கெட்டை எடுப்பார், கண்ட்ரோல் பண்ணி எக்கானமியில் போடுவார். யார்கர்ஸ் நல்லா எக்ஸ்கியூட் பண்ணுவார். ஸோ ஸ்டார்க் வில் பி ஸ்டார்க். அவர் கொஞ்சம் டெட்லியாக இருப்பார். குல்தீப் யாதவ் பழைய குல்தீப் யாதவ் வரணும், விக்கெட் எடுக்க மாட்டார். அது ஒரு பிரச்சனை. சப்போஸ் இங்கிடி ஃபிட்னா இங்கிடி ஆடுவார், இல்லைனா கைல் ஜேமிசன் பங்கு போடுவாங்க. ஸோ இதுதான் டெல்லியோட பிளேயிங் லெவன் மக்களே. ஓலவ் பவுலிங் நல்ல பிளேயர் இருக்காங்க. பட் அக்ஷர் அண்ட் குல்தீப் டுகெதர் ஃபார்மில் இல்லாத ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரி மிடில் ஆர்டர் மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாங்களா, இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி டெல்லி டீம் பார்க்க ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ டெல்லிக்கு இம்பாக்ட் பிளேயராக இப்போ யார் நீ எத்தனை வரப்போன்னு கேட்டால் சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி சொல்லுவேன். ஏன்னா இங்கே ஆல்ரெடி 5 bowler இருக்காங்க போது சப்போஸ் செகண்ட் பேட்டிங் ஆடுறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க அபிஷேக் பல் இல்லை கருண் நாயர் தான் எத்தனை வராங்க. பட் கண்டிப்பாக 2 பேருமே ஃபிட்டினா
ஆக மாட்டாங்க. எனக்கு இந்த இம்பாக்ட் பிளேயரே வேணாம், 8 பேரோட போதும். இந்த 8 பேர் ஃபெயில் ஆனால் நீங்கள் அபிஷேக் புல்லோ கருணை எடுத்துவாங்க, ஏன்னா இதுவே போதும். இல்லை செகண்ட் பவுலிங் போட போகிறாங்கன்னா கண்டிப்பாக தே வில் கோ வித் எய்தர் முகேஷ் குமார் ஆர் டி நட்ராஜன். ஏன்னா 2 பேருக்குமே இந்த வருஷம் அந்த அளவுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் இல்லை. பட் முகேஷ் குமார் நட்ராஜன் கம்பேர் பண்ணும்போது நல்லா பண்ணியிருக்காருனால முகேஷ் ஆர் நட்ராஜன் வில் பி ஒரு இம்பாக்ட் பிளேயர் இன் பவுலிங். பேட்டிங்கில் யோசிக்கலாம், பட் மற்றபடி டெல்லிக்கு இதாங்க பார்க்க. ஸோ அப்போ அப்படியே சிஎஸ்கே சைடு கிட்ட போவோம். ஸோ சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக மும்பை கூட ஒரு டாமினன்ட் வின்னோட வராங்க. ஏன்னா நல்ல ஸ்டாம்பிங் அத்தாரிட்டியோட சேப்பாக்கில் மும்பை த்ரெஷ் பண்ணிட்டு வராங்க. அதுக்கு முன்னாடி ஜிடி அகேன்ஸ்டாக தோத்தாங்க. பட் சிஎஸ்கேக்கு இந்த சீசன் ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருக்குது. தொடர்ந்து அவங்க 3 மேட்ச் ஜெயிச்சாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. 2 மேட்ச் ஜெயிப்பாங்க, ஒரு மேட்ச் திடீர்னு மோசமாக ஆடுவாங்க, ஒரு மேட்ச் திடீர்னு நல்லா ஆடுறாங்க. ஸோ சிஎஸ்கே டெல்லி மாதிரி அன்பிரிடிக்டபிளாக தான் இருக்காங்க, ப்ரெடிக்டே பண்ண முடியல. பட் டெல்லி கம்பேர் பண்ணும்போது அவங்க ஸ்குவாட் கொஞ்சம் வீக்காக தான் இருந்தது. பட் டெல்லி நல்ல ஸ்குவாட் வச்சு சொதப்பினாங்க, சிஎஸ்கே ஒரு சுமாரான ஸ்குவாட் வச்சு சொதப்பினாங்க. பட் ஃபைனலி வின்னிங் மொமெண்டம் பண்ணிட்டாங்க. பட் அதை மெயின்டைன் பண்ணுவாங்களா அதுதான் கேள்விக்குறி. ஏன்னா சிஎஸ்கேக்கு இன்ஜுரி மேலே இன்ஜுரி வந்துகிட்டே இருக்கு. இப்போ கூட ராமகிருஷ்ணா கோஷ் நல்லா பண்ணாங்க. பட் அவர் பார்த்தீங்கன்னா சீசன் இதில் ரூல்ட் அவுட்ன்றாங்க. ஸோ ஹி வில் பி ரூல்ட் அவுட். சேட் டு சி. நல்லா பண்ணார் மும்பை அகேன்ஸ்டா, என்ன சொல்லணும்னு தெரியல. சரி ஓகே, லைனப் குள்ள போவோம். ஸோ பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு சேஞ்ச் எடுத்துன்னு வரேன். பட் அதை பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். சஞ்சு சாம்சன் லோ பண்ணி ருத்துராஜ் கேக்வாட் கண்டிப்பாக சொல்கிறேன். ருத்துராஜ் கேக்வாட் அந்த பழைய டச் வந்திருக்கு, நல்லா ஆடுறாரு, பார்க்க சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த ருத்துராஜ் தான் நமக்கு தெரியும் 2020, 21, 22, 20 பார்த்து ருத்துராஜ் டைம் எடுத்து ஆடுவார். பட் ஆடுற இன்னிங்ஸ் கண்டிப்பாக முத்துக்கு முத்தாக இருக்கும். மேட்ச் ஆன் மேட்ச் அந்த மொமெண்டம் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த ஃப்ளோ ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வீல சூப்பராக ஆடுவார். ஸோ ருத்துராஜ் ஃப்ளோலி அந்த வாமுக்கு வராரு. சஞ்சு சாம்சன் நான் அது சொல்கிறதுக்கு இல்லை, ஒரு மேட்ச் ஆடினா 2 மேட்ச் அடிக்க மாட்டார், அது ஊருக்கே தெரியும். பல காலமாக ஐபிஎல்ல பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அடித்த மும்பை செஞ்சுரிக்கு அப்புறம் ஜிடி அகேன்ஸ்டாக அடிக்கல, மும்பை அகேன்ஸ்டாக அடிக்கல. ஸோ இது 3rd மேட்ச் ஃபர்ஸ்ட் திரும்பி அடிப்பாரோன்னு எனக்கு தோணுது. செஞ்சுரி வேறு ஆச்சா லாஸ்ட் டைம் டெல்லி கூட. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ்லாம் இருக்கும். ஸோ பார்க்கலாம். வந்து ருத்ராஜோட நான் சாம்சனை பேங்க் பண்ணுறேன். அருண் ஜேட்லி ஸ்டேடியம்ல நல்லா பண்ணுவார். 1 டவுனில் உர்வில் பட்டேல் அவர் வந்து காட்டாந்தாங்க, மண்ணா சுற்றுறாரு பும்ராவே. ஐயோப்பா, ஒரு சைடு பயமாக இருந்தாலும் ஒரு சைடு பார்த்து சுற்றுறான்ற மாதிரி இருக்குது. ஸோ உர்வில் பட்டேல் ஒரே கேர் தான், பட்டாபிகம் பாட்டிலேயும் அதான்னா உங்களுக்கு கண்டிப்பாக 200 to 230 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி கொடுத்து போடுவார். இல்லைனா ஃபஸ்ட்டு 6 பாலே அவுட் ஆகிட்டு போவார். அதான் உர்வில் பட்டேல். ஸோ அவரை நான் குறை சொல்ல மாட்டேன். ஆயுஷ் மாத்தியோட ரோலை நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்தாலே போதும். நம்பர் 4 and 5 தாங்க சிஎஸ்கேக்கு லாஸ்ட் மேட்ச் வந்து கார்த்திக் சர்மா அனுப்புனாங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க, வரக்ட் அவுட். பட் அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. தயவு செஞ்சு டெவல் ப்ரூஸ் அண்ட் ஷிவம் டுபே அனுப்புங்க. அவங்க தான் லோ ஆன் கான்ஃபிடன்ஸ். அண்ட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸும் வரல, சரியான பர்ஃபார்மன்ஸும் இல்லை. இவங்க 2 பேர் கேட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ணல இது வரைக்கும் பேட்டிங்கில் சொல்ல போனால். ஸோ டூபே அண்ட் ப்ரூவிஸ் ஹேஸ் டு பேட் அட் 4 and 5. அந்த பிளண்டரை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ரொம்ப கீழே இருக்கிறாங்க ப்ரூவிஸ் அண்ட் டூபேவை, அதை பண்ணவே பண்ணாதீங்க. டூபேக்கும் ப்ரூவிஸ்க்கும் கண்டிப்பாக அருண் ஜேட்லி ஸ்டேடியமில் படம். குட்டி கிரவுண்டு, ஃபார்முக்கு வரலாம். டெல்லியில் எக்கச்சக்க ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. இதனாலே விப்ராஜுக்கு பதிலாக அவங்க வந்து என்ன சொல்கிறது, ஸ்ட்ரைட்டாக முகேஷ் குமார் கூட ஆடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு டூபே அண்ட் ப்ரூவிஸ் ஹேஸ் டு கம் இன் டு த பிக்சர். இதுதான் ரைட் டைம். 4 and 5 அவங்க அனுப்புங்க, அது கீழே டிலே பண்ணாதீங்க. நல்லா நான் கார்த்திக் சர்மா 6 எடுத்துவாங்க. ஸோ நீங்கள் கார்த்திக் சர்மா ட்ரெஸ் பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அவர் ஃபினிஷராக பாருங்கள், இல்லை ஸ்பின் ஹிட்டராக பாருங்கள். அதுக்குன்னு டூபே ப்ரூவிஸ் முன்னாடிலாம் அனுப்பி டெஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு மேட்ச் ஒர்க் அவுட் ஆச்சு, எல்லா மேட்சும் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அது சிஎஸ்கே பார்த்து பண்ணோம். மற்றபடி டூபே அண்ட் ப்ரூவிஸ் ஃபயர் ஆயிட்டா இது ஒரு டாப் 6 கடப்பாரு மிடில் ஆர்டர்னால தான் டாப் 6 பேட்டிங் கன்னாக இருக்கும். ஏன்னா சர்ஃப்ராஸ் கான் மிஸ் அவுட் ஆகிறார், பட் வேறு வழி இல்லை. நம்பர் 7 ஜேமி ஓட்டன், 8 அகில் ஹுசேன். தயவு செஞ்சு ஆடுங்கடா. பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மா டுகெதர் ஆட முடியாது. அகில் ஹுசேன் உங்களுக்கு பவர் பிளேலையும் போடுவார், டெத்லையும் போடுவார். அண்ட் ஆல்சோ கேப்பபிள் ஹிட்டர்ன்ற போது பிரசாந்த் வீர் இப்போ தான் லைம் லைட்டுக்கு வந்திருக்காரு. அவர் கொஞ்சம் மேட்சஸ் ஆட வைங்க. கார்த்திக் சர்மா மாதிரி அவர் நல்ல பிளேயர் வருவார். பட் அதுக்குன்னு ஏன் 2 பேரையும் ஆட வைக்கிறீங்கன்றதான் என்னோட ஒரே கேள்வி ஃபிளெமிங் அண்ட் டீமுக்கு. தயவு செஞ்சு அகில் ஹுசேன் எனி டே ஹையர் தென் பிரசாந்த் வீர், அதை புரிஞ்சுக்கோங்கடா. அகில் ஹுசேன் ஆட வைங்க. படிச்சு சொல்கிறேன், கேட்கவே மாட்டாங்க. நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க டெல்லியில். தயவு செஞ்சு அகில் ஹுசேன் ஆட வைங்க. விக்கெட் இருக்கிறாரு இல்லையோ இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவார். 9, 10, 11 உங்களுக்கே தெரியும். அன்ஷுல் கம்போஜ், நூர் அஹமத், முகேஷ் சௌத்ரி. ஸோ இவங்க தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பவுலிங் சார்ட் அவுட்டாக இருக்குங்க. அன்ஷுல் கம்போஜ் பவர் பிளேயில் நல்லா போகிற, டெத்தில் நல்லா போகிற, பர்பிள் கேப் லிஸ்ட்டில் இருக்கான்ற போது ஹி ஹேஸ் பீன் அ சர்டன் ரெவலேஷன். நெக்ஸ்ட் தீபக் சேர், ஷர்துல் தாக்கூர் மாதிரி வராரு, துஷார் தேஷ்பாண்டே மாதிரி. நூர் அஹமத் உங்களுக்கே தெரியும், அவருக்கு ஒரு செகண்டரி ஸ்பின்னர் இருந்தால் கண்டிப்பாக நல்லா போட்டு கொடுத்துரு. இதே அவர் மெயின் ஸ்பின்னர் இருந்தால் அடிவார். டெல்லி மாதிரி பிச்சில் கண்டிப்பாக அந்த மிடில் ஆர்டரை டபுள் பண்ணக்கூடிய பிளேயராக கண்டிப்பாக நூர் அஹமத் இருப்பார். முகேஷ் சௌத்ரி சிம்பிளுங்க, அவருமே உர்வில் பட்டேல் மாதிரி பவுலிங்கில் நான் சொல்லுவேன். ஏன்னா பட்டாபயம் பாட்டில் ஸ்விங் காட்ச்னா சூப்பராக போட்டுருவார், இல்லைனா அடிச்சிருவாங்க முகேஷ் சௌத்ரி. ஸோ மற்றபடி சிஎஸ்கேக்கு ஒரு லோ டீம் டீசெண்டாக இருக்குங்க. டெல்லி அளவுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை என்ன சொல்ல போனால். இம்பாக்ட் வேறு யார் வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் நான் வைக்கிற ஒரு டெஸ்ட். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அகில் ஹுசேன், ஜேமி ஓட்டன், அன்ஷுல் கம்போஜ், நூர் அஹமது, அதுக்கப்புறம் முகேஷ் சௌத்ரி, 5 bowlers கன்னாக இருக்குது. இது இல்லாமல் 6 bowlers டூபே இருக்குது. அங்கே விப்ராஜ் போது இங்கேயுமே இம்பாக்ட் பிளேயராக சப்போஸ் பேட்டிங் வந்தால் கண்டிப்பாக தே வில் கோ வித் தலை தோனி வருவாரா இல்லைன்னு எனக்கு தெரியல. நான் அதை பற்றி கமெண்ட் பண்ண விரும்பல. நானும் அவர் ஆடணுன்றேன். தலை தோனி கண்ணிலையும் காட்ட மாட்டுறாங்க, ஆடுவா இல்லை, நியூஸ் வர மாட்டேங்குது. அதை பற்றி நான் கமெண்ட் பண்ண விரும்பல. சப்போஸ் பேட்டிங் வந்தால் எய்தர் தே வில் கோ வித் பிரசாந்த் வீர் இல்லைனா அமான் கான். அந்த அமான் கான் ட்ரை பண்ணுங்கள். எக்ஸ் டெல்லி பிளேயர் நல்லா ஆடுறாரு, அந்த
பிச்சில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாமே. அமான் கான் நல்ல பிளேயர் தான், நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு, புதுச்சேரிக்காக ஆறார், ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை பவுலிங்னா மேபி ராமகிருஷ்ணா கோச் பதிலாக அவங்க கண்டிப்பாக குர்ஜப்னீத் சிங் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதான் அவங்க காம்பினேஷனாக இருந்தது. ஸோ எய்தர் தே வில் கோ வித் குர்ஜப்னீத் இல்லைனா அமான் கான் இல்லைனா பிரசாந்த். மற்றபடி இப்படி தாங்க இருக்கும். ஸோ சிஎஸ்கே பற்றியும் பேசியாச்சு, டெல்லி பற்றியும் பேசியாச்சு மக்களே. ஸோ நம்ம கீ மேட்சப்ஸ்குள்ளே போவோம். ஸோ இந்த சைடு அந்த சைடு 3 மேட்சப் தரேன். ஸோ ஃபஸ்ட்டு மேட்சப் வில் பி ருத்ராஜ் கெய்க்வாட் vs மிச்சல் ஸ்டார்க். அதை நான் ஈகராக வெயிட் பண்ணுறேன். அதே மாதிரி சஞ்சு சாம்சன் vs லுங்கி இங்கிடி ஆர் கைல் ஜேம்சன் இந்த பேட்டில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி குல்தீப் யாதவ் vs டெவால் ப்ரூவிஸ், அதே மாதிரி அக்ஷர் பட்டேல் vs சிவம் டுபே. ஸோ இந்த கீ மேட்சப்ஸ் வந்து டெல்லி என்ன சொல்கிறது பவுலிங், சென்னை பேட்டிங். இதே ஆப்போசிட்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கேஎல் ராகுல் vs முகேஷ் சௌத்ரி அது ஒரு பேட்டில் நல்லாயிருக்கும். நூர் அகமது vs டைஸ்டன் ஸ்டெப்ஸ் அது நல்லாயிருக்கும். அதே மாதிரி அக்ஷர் பட்டேல் அண்ட் அசுதோஷ் சர்மா vs சன்சுல் கம்போஸ். ஸோ இந்த பேட்டிலுக்கு நான் எகராக வெயிட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் மக்களே, எல்லாமே பேசிட்டோம். ப்ரெடிக்ஷன் டைம்குள்ளே போவோம். ஸோ என்ன நடக்குது, டெல்லி அருண் ஜேட்லி ஸ்டேடியம் பாட்டா விக்கெட்டு ஈஸியாக 200 மேலே வரலாம். பேட்டிங் ஆடி நீங்களாக ஸ்ட்ரகிள் பண்ண மட்டும் தான் தோக்க முடியும். ரெண்டு சைடுமே ஒரு வின்னோட வராங்க. மொமெண்டம் நல்லா இருக்குது ரெண்டு சைடுமே. ஸோ எனக்கு எப்படி ப்ரெடிக்ட் கொடுக்குறதுன்னு தெரியல. பட் கன்சிடரிங் அந்த லாஸ்ட் மேட்ச் இந்த 2 டீம் ஆடும்போது சிஎஸ்கே ஒன் ஸ்டெப் ஃபர்தராக போய் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் இந்த கிரவுண்டில் என்னால் நடக்கும், எனக்கு எப்படி எட்ஜ் கொடுக்குறதுன்னு தெரியல. ஸோ ஏதோ ஒரு சின்ன மொமெண்டம் சிஎஸ்கே சைடு இருக்கிறதுனால சிஎஸ்கே வில் கோ with a slender edge of 51-49. அதுக்கு டெல்லியை கோச் போடல. டெல்லி ஜெயிக்கலாம், டெல்லி கேன் டர்ன் த டைட்ஸ் ஆன் சிஎஸ்கே. ஏன்னா ரிவெஞ்சும் எடுக்கலாம், அந்த மாதிரி டீம் தான் டெல்லி. ஸோ என்ன நடக்கலாம். பட் நான் என்னோட ப்ரெடிக்ஷன் சிஎஸ்கே சைட் கொடுத்துருக்கேன். பயஸ் தான் நான் கொடுக்கல, எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் டெல்லி ஜெயிப்பீங்களா? டெல்லி ஃபேன்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கேஎல் ராகுல் திருப்பி சம்பவம் பண்ணுவாரா? பவுலிங்கில் ஃபைனலி அக்ஷர் அண்ட் குல்தீப் நல்லா போடுவாங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே திரும்பி வின்னிங் மொமெண்டம் வருவாங்களா? டெல்லியை 2 out of 2 ஜெயிச்சுட்டு மேலே ஏறி வாரம் நீ ஒதுங்கி நில்லுன்னு ஸ்டேட்டஸ் போடுற அளவுக்கு நம்ம ஃபேன்ஸை என்கரேஜ் பண்ணுவாங்களா? என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ தான் மக்களே வீடியோ 2 பார்ட் கொண்டோம். ஸோ வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். வீடியோ லென்த்தாக இருக்கேன்னு தப்பாக நினைக்காதீங்க. ஐபிஎல் டைம் உங்கள் எல்லாருமே டியூரேஷன் அந்த அளவுக்கு லென்த்தாக தான் இருக்கும். 2 டீம் பற்றி நம்ம அனலைஸ் பண்ணோம். பயஸ்டாக இருக்கக்கூடாதுனால தான் லென்த்தியாக வீடியோ இருக்கும். குவிஸ் செக்ஷனும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்காக தான் வைக்கிறேன். எல்லாமே கொஞ்சம் பாருங்கள். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நமக்கு எதுவுமே கிடையாது. ஸோ நன்றி மக்கள்.